ஹாய், நாங்கள் 2 பேரும் 5 இயர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், 10 இயர்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். ஆனால் பிரேக்கப்னு ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுத்துச்சு. அந்த பிரேக்கப்புக்கு பின்னாடி அவங்க என்னை பற்றி யோசிச்சு பார்ப்பாங்களா, என் கூட ஒன்றாவது நாட்களெல்லாம் நினச்சி பார்ப்பாங்களா அப்படின்னு யாராவது இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது 5 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்போ, 10 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்போ, 1 மந்த் ரிலேஷன்ஷிப்போ, 1 வீக் ரிலேஷன்ஷிப்போ, எவ்வளோ நாளானாலும் சரி, நம்ம லவ் பண்ண டைமில் நம்மளோட பார்ட்னர்கிட்ட நம்மளோட மைனஸ்லாம் ஷேர் பண்ணுறது வந்து இயல்பான ஒரு விஷயம். ஏன், நம்ம லவ் பண்ணுறவங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் நம்ம எல்லாத்தையும் சொல்கிறது தான். அப்போ லவ் பண்ண டைம், ஐயோ உனக்கு இவ்வளோ பிரச்சனைலாம் இருந்துச்சா அப்படின்னு உங்கள் பிரச்சனையை பார்த்து இறக்கப்படுறவங்க பிரேக்கப்புக்கு பின்னாடியும் இறக்கப்பட்டாங்கன்னா அது பேர் லவ். அதை விட்டுட்டு நீங்கள் லவ் பண்ண டைமில் நீங்கள் ஷேர் பண்ண ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ண மைனஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பீங்களே, எனக்கு அந்த பிரச்சனை நடந்துச்சு, இந்த பிரச்சனை நடந்துச்சுன்னு, அதெல்லாம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதை லவ் பிரேக்கப்புக்கு பிறகு அது உங்களோட ஒரு குறையாக சொல்லி அதனால தான் நான் பிரேக்கப் பண்ணேன் அப்படின்னு அதாவது ஒரு தேர்ட் பர்சன் ஆள்கிட்ட வந்து அவங்க ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்க கூட இருந்ததுக்கு பேர் லவ்வே கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போலாம் நிறைய பேர் வந்து லவ் பண்ணியிருந்தா தான் லவ்வரை பற்றி இன்னொருத்தவங்க தப்பாக பேசுகிறத பார்த்துக்கிட்டோ கேட்டுக்கிட்டோ ஒருத்தவங்க இருக்க மாட்டாங்க பிரேக்கப்புக்கு பின்னாடி. அதாவது அது ஈவன் அது மேரேஜ் போய் டிவோர்ஸ் ஆனாலும் கூட அப்படி இன்னொருத்தர் உங்கள் ஆளை வந்து பேச விடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை லவ்வே பண்ணலை, டைம் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோங்க.